விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குழந்தைகளால் தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானமாகவே இதுவரைக்கும் அமைந்திருக்கிறது. பூர்வ புண்ணிய பலன்கள் குறைவாக இருக்கும் பொழுது அல்லது 5ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் போன்ற நிழல் கிரகங்களின் தாக்கங்கள் ஏற்படும் பொழுது பெற்ற பிள்ளைகளாலேயே மனவேதனைகள் சமுதாயத்தில் தலைக்குனிய நிலைமைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளும் அப்படிப்பட்ட சில செயல்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கலாம். அது ஏற்பட்டு மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மிகவும் கண்டிப்போடு வளர்த்திருக்கலாம் அல்லது அதீத சுதந்திரம் கூட நீங்கள் கொடுத்தும் வளர்த்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் எடுத்த தவறான முடிவுகளும் அவங்களுடைய பிடிவாத போக்குகளும் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தி கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கும் உங்களை 4 பேருக்கு முன்னால் தலைக்குனிய வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்கள் அமைந்துவிட்டது. ஆனால் அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்று தெரியாமல் அவர்களை எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே தான் இன்னமும் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் சொல்வது தான் சரி என்று அவர்கள் உங்களிடம் வாதிட்ட பொழுதும் உங்களுடைய பாசத்தை புறந்தள்ளிவிட்டு அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்ட பொழுதும் ஒரு பெற்றோராக உங்களுடைய இதயங்கள் துக்குநூறாகவே உடைந்து போயிருக்கும். பிள்ளைகளின் இந்த முதிர்ச்சியற்ற செயல்களால் ஏற்பட்ட வடுக்கள் இன்னும் மாறாமல் உங்களுடைய மனதிற்குள் நீடித்து கொண்டு அது கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய குழந்தைகளால், அதுவும் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல தவறான உறவில் வைத்த நம்பிக்கை உங்களுடைய மன அமைதிகளை கூட குலைத்து போட்டு மனவேதனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே தேடி கொடுத்து விட்டது. விருச்சிகம் ராசி என்பவர்களை, நம்பிக்கை என்பது ஒரு உறவின் அடிப்படை. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் அந்த நம்பிக்கை தவறான இடத்தில் வைக்கப்படும் பொழுது அது மனதில் மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உண்டாகி கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவரை நீங்கள் முழுமையாக நம்பியிருக்கலாம். நம்பி எல்லா விதமான காரியத்திலும் அவருடனே நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அவர்கள் தப்பித்து உங்களை மாட்டிவிட்டு போன அனுபவங்கள் அது அவங்களுடைய வாழ்க்கையின் மீது அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை உண்டாக்கி கொடுத்து விட்டது என்று தான் கூற வேண்டும். அவர்களை உண்மையான ஒரு உறவாக நினைத்த ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் காலங்கள் சென்ற பிறகு அவங்களுடைய உண்மை முகங்கள் தெரிய வந்து கொண்டு அது கஷ்டத்தை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. அப்போது ஏற்பட்ட ஏமாற்றங்கள் சாதாரணமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்காது. அது பெரிய பெரிய ஒரு ஏமாற்றங்களாகவும், ஆனால் அது சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் அது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு அது கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கூட கொடுத்திருக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரங்களை, நீங்கள் உறவுகளில் ஆழமாக இருப்பவர்கள். அதனாலேயே நம்பிக்கை உடையும் பொழுது அதனுடைய தாக்கங்களும் ஆழமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். அதை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த அனுபவத்துக்கு பிறகு நீங்கள் அனைவரையும் எளிதில் நம்பாமல் மனிதர்களை புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பித்து கொண்டிருந்தால் இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறைகள் கவனித்து பாருங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு இந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொண்டாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். வேலையாட்களில்
வேலையாட்களின் வழியில் ஒத்துழைப்புகள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி காட்டும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் நீங்கள் துரிதத்துடன் செயல்பட வேண்டும். துரிதத்தோடு நீங்கள் செயல்பட்டால் அது இன்னும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே உண்டாக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், அதை எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும் என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக வெளிப்படுத்தினால் மட்டுமே தான் அதற்கு அடுத்தபடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இல்லை என்றால் அது மற்றவர்களுக்கு போய்விடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய புதிய தேடல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகளை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல குடும்பத்தில் ஒற்றுமையானது நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரகப்போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல்கள் என்பது மறைந்து ஒற்றுமை என்னும் நந்தவனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு சில நல்ல சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களிடமிருந்து ரகசியங்களை மறைத்த குடும்ப உறுப்பினர்களும் இனிமேல் உங்களுடைய தியாகத்தையும் உங்களின் உண்மையான அன்புகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் இருந்த கண் திருஷ்டிகளும் வீண் வாக்குவாதங்களும் அண்ணன் தம்பிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் யாவும் இனிமேல் பனி போல விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பிரிய நேரிட்ட குடும்பங்கள் கூட ஒன்று சேரவும் தொடங்கும். உங்களுடைய வீட்டின் சுவர்களுக்குள் இனிமேல் சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கவே இருக்காது. மாறாக மங்களகரமான ஒளிகளும் புன்னகைகளும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிரொலிக்கும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய இல்லங்கள் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு அமைதியான சொர்க்கமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். அதுவும் மாறுகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உங்களை நம்பி செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களை உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். உங்களுடைய உழைப்பை பார்த்து பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் மிக அருகில் வந்துவிட்டது. கடந்த காலத்தில் கிடைக்காத அங்கீகாரங்கள் இனிமேல் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகளின் சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கிவிட்டது. உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய உழைப்பும் பொறுப்பும் ஆகியவற்றை மற்றவர்கள் இந்த ஒரு நாளில் கவனிக்க தொடங்கக்கூடிய விஷயங்களாகவே நிச்சயமாகவே இருக்கும். தொழில், வேலை அல்லது சமூகத்தில் உங்களுடைய பெயர் மதிப்புடன் பேசப்படக்கூடிய ஒரு காலங்களும் இனிமேல் வந்துவிடலாம். ஜோதிட பார்வையில் பொறுமையுடன் நீங்கள் உழைப்பவர்களுக்கு காலங்கள் சரியான நேரத்தில் பலன் தரக்கூடிய ஒரு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், அதை எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும் என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக வெளிப்படுத்தினால் மட்டுமே தான் அதற்கு அடுத்தபடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இல்லை என்றால் அது மற்றவர்களுக்கு போய்விடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய புதிய தேடல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகளை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல குடும்பத்தில் ஒற்றுமையானது நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரகப்போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல்கள் என்பது மறைந்து ஒற்றுமை என்னும் நந்தவனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு சில நல்ல சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களிடமிருந்து ரகசியங்களை மறைத்த குடும்ப உறுப்பினர்களும் இனிமேல் உங்களுடைய தியாகத்தையும் உங்களின் உண்மையான அன்புகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் இருந்த கண் திருஷ்டிகளும் வீண் வாக்குவாதங்களும் அண்ணன் தம்பிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் யாவும் இனிமேல் பனி போல விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும்.
பிரிய நேரிட்ட குடும்பங்கள் கூட ஒன்று சேரவும் தொடங்கும். உங்களுடைய வீட்டின் சுவர்களுக்குள் இனிமேல் சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கவே இருக்காது. மாறாக மங்களகரமான ஒளிகளும் புன்னகைகளும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிரொலிக்கும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய இல்லங்கள் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு அமைதியான சொர்க்கமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். அதுவும்